தஞ்சாவூர் மாவட்டத்தில் பருவமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கக் கோரி விவசாயிகள் வயலில் இறங்கி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் டிட்வா புயல் மற்றும் பருவமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கக் கோரி அரசுக்கும் விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனையடுத்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தினர். இந்நிலையில் தஞ்சையை அடுத்த வைரப்பெருமாள்பட்டி, மருதக்குடி, சித்திரக்குடி, ராயந்தூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 250 ஹெக்டர் பாதிக்கப்பட்ட நிலையில் முழுமையான கணக்கெடுப்பு எடுக்காமல் நிவாரணத் தொகை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் இன்று தங்களது வயல்களில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி நிவாரணத் தொகை வழங்க அறிவிக்க கோரி கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவரை பலமுறை மனு அளித்தும் தங்களது கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி நிவாரணத் தொகை வழங்காவிட்டால் போராட்டம் நடைபெறும் என எச்சரித்துள்ளனர். இப்போ 2024 டிசம்பர் மாசமும் 2025 ஜனவரி மாசமும் பருவம் தவறிய பெய்த மழையால பெரிய பயிர்கள் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தா 2020 டித்வா புயல் அந்த சமயத்துல எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வைரப்பெருமாள்பட்டி இந்த பகுதியை சேர்ந்த 3 கிராமங்கள் அன்னைக்கு போய் மருதக்குடி, வைரப்பெருமாள்பட்டி, சித்திரக்குடி எல்லாம் சேர்ந்து போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து அதே மாதிரி பூதூரில் எல்லா இடத்துலையும் போராட்டம்லாம் நடத்தினோம். கிட்டத்தட்ட 12,000 ஹெக்டேர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 30,000 ஏக்கருக்கு அவங்க கொடுக்குறாங்க. அன்னைக்கு எல்லாருக்குமே பாதிப்பு தான் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு பைசா சல்லி பைசா நிவாரணம் கொடுக்கல. அதனால தான் இன்னைக்கு வருஷ பிறப்பு ஜனவரி பிறந்த 2 நாளே நடுத்தருவில் வயக்காட்டில் இறங்கி இப்போ சேத்துல இறங்கி போராட வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் ஆண்கள் இன்னைக்கு பூரா மக்கள் பூரா திரண்டிருக்காங்க. ஐயா, நீங்க உங்க பணத்தை தரல, எங்க வரி பணத்தை தரீங்க. நாங்க பாதிக்கப்பட்டது உண்மை, நாங்க பாதிக்கப்பட்டது அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த 30,000 ஏக்கரை எங்குள்ள ஒரு சென்ட் நலம் சேர்க்க முடியாதுங்களே. அதனால இந்த அரசாங்கம் துரோகம் பண்ணுது, மோசடி பண்ணுது. அந்த முறையில நாங்கள் ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், மனு கொடுத்துட்டோம், இது வரைக்கும் கொடுக்கல. உடனடியாக நிவாரணம் வழங்கணும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 250 ஹெக்டேர், அது எப்படின்னா ஒரு மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 மூட்டை வரும்னா இங்கெல்லாம் 12 மூட்டை 10 மூட்டை அளவுக்கு தான் வந்துச்சு. ஒரு பாதி குறைஞ்சிச்சு, கற்காயா போயிடுச்சு எல்லாமே. அதனால ஒரு 250 ஹெக்டேர் சுத்தமா பாதிப்புங்கிறத நாங்கள் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். நிவாரணம் கிடைக்கலன்னா நாங்கள் போராடுவோம்.